அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் வழங்குவர் KS வெங்கடேஷ், MA ஜோதிஷம், ஸ்ரீ குருவித்யா ஜோதிஷ பீடம், திருநெல்வேலி. வாருங்கள், 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசி குணம் மேன்மையான குணம் கொண்டவர்கள். எப்போதுமே காரியத்தை எடுத்தா முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மேஷராசி. ரொம்ப பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க, ரொம்ப ப்ரைடா இருப்பாங்க, நல்ல மேன்மையான குணங்கள் இருக்கும். சில்லற விஷயத்திலாம் தலையிட மாட்டாங்க. மேஷராசியோட குணம். அப்போ அவங்க தனக்கு நல்ல சாதகமான காரியங்கள்ல தான் இறங்குவாங்க. சாதகம் இல்லாத காரியங்கள்ல இறங்கிட்டு தோற்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறது. தோற்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறது. வெற்றி பெறணும், நான் இறங்கினா வெற்றி பெறணும். காரணம், ராசியின் அதிபதி பூமிகாரகன் செவ்வாய். செவ்வாய் என்றாலே செவ்வனையை செய்து முடிக்கும். செவ்வனையை செய்து முடிப்போம்னா டூ ஆர் டை அட் எனி காஸ்ட். அதான் மேஷராசி. அப்ப இந்த மேஷராசிக்கு இந்த ஆண்டு குரு, சனி, ராகு, கேது எல்லா ராசிகளுக்கும் உண்டான பொதுவான பலன். இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சி உள்ள கிரகங்கள். பெயர்ச்சி என்றால் என்ன? ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு நகரக்கூடிய 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்கள்ல குரு ஒவ்வொரு வருஷம் மாறுவார். ராகு, கேதுவும் அட் அ டைம் மாறுவாங்க. 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, கரெக்டா 18 monthsல பயிற்சி ஆகும். சனி பகவான் மட்டும் அதிகமான காலநிலை கொண்டவர். 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போவார். அப்ப 12 ராசிகளுக்கும் 12, 24, 12, 6, 30 ஆண்டு காலம் இந்த சனி இந்த வான மண்டலத்தை 12 ராசியும் சுத்து வரத்துக்கு 30 வருட காலங்கள் ஆகும். இப்ப அதை வச்சுதான் அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது. சுகம், துக்கம், சந்தோஷம், சோகம் எல்லாம் கலந்து வரக்கூடியதான். அப்ப அதெல்லாம் எதை வச்சு வரும் அப்படின்னா, மெயினான கிரகம் யாருன்னா சனீஸ்வரன். காரணம் என்னன்னா, சனி நீதி கிரகம், கர்மநாயகன் பேர். கர்மநாயகன்னா என்னன்னா, ஊழினை பயனை சரியாக கொடுக்கக்கூடிய நீதி கிரகம். அப்ப ஊழினை பயன்னா என்ன சார் அப்படின்னா, நன்மை தீமை, இதுதான் ஊழ்வினை. சில பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில நிறைய பார்த்துருக்கேன் சார், நான் கோயிலுக்கு பாலா விடுறேன், உங்களுக்கு அபிஷேகமா பண்றேன், ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன். என் ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் ஒண்ணுமே பண்றது இல்லை சார், கோயிலுக்கு போறது இல்லை சார், ஆனா பிரமாதம் இருக்காரு. அதற்கு காரணம் இந்த பிறவி காரணம். பூர்வ ஜென்மத்தில் அவர் செய்த புண்ணிய பலன்கள், அதோட பலாபலன்களை இப்ப அவரு அனுபவிக்கிறார். நல்ல சுகமா அனுபவிக்கிறார். இப்ப செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு அடுத்து பலாபலன்கள் வரிசையாகும். இப்பெல்லாம் கடவுள் அந்தந்த பிறவிலே கொடுத்துடுறாரு. கேரி ஃபார்வர்ட் கிடையாது. அக்கௌண்ட் அங்கங்க க்ளோஸ். அப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு இந்த 3 கிரகங்களும் 11ல ராகு, 7.5 சனி, 12ல 4ல குரு, 3 கிரகங்கள் ரொம்ப வைட்டலா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டத்துல இந்த மேஷ ராசிக்கு காரியங்களில் வெற்றி, தொழிலில் பூரண வெற்றி, இனிய வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல செல்வாக்கு, சமுதாயத்தில் புகழ், மனைவி குடும்பத்தினரிடம் நல்ல பெயர், அதே போல பார்ட்னர்ஷிப் டீடு, வியாபாரம் செய்யவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல அரசு பணிகள்ல வேலை பார்க்குறாங்க, தனியார் பணிகள்ல வேலை பார்க்குறாங்க, வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் பதவிக்கு தகுந்த நல்ல உயர்வும் சம்பளமும் நிச்சயமா கிடைக்கும். உயர்வும் சம்பளமும் நிச்சயமா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு தொழில் மேன்மை. சார், ரொம்ப நாளா நான் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, என் ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா கிடைக்கும்.
நீங்க அதற்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். விரும்பிய வேலை இடமாற்றம், விரும்பிய சம்பளம் கிடைக்கும். வேலை கிடைக்காம படிச்சுட்டு இவ்வளவு நாளா சும்மா இருக்காங்க சார், பையன் படிச்சிருக்கான் வேலையே கிடைக்கல சார், 1.5 வருஷமா ட்ரை பண்றாங்க, இப்ப ட்ரை பண்ண சொல்லுங்க, நிச்சயமா வேலை கிடைக்கும். வேலைக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம் இந்த ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து அருமையான காலகட்டம். இப்ப இருந்தே அப்ளிகேஷனை போடலாம். குழந்தைகள் நல்ல உயர் கல்விக்கு உண்டான அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பீர்கள். விரும்பிய பாடங்கள் தேர்வாகும். பள்ளி மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க. நல்ல சில பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ரேங்க் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு நல்ல அனுகூலமான கிரகநிலைகள். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். புதிய சிந்தனை தெளிவுகள் பிறக்கும். நல்ல அருமையா நீங்க திட்டமிட்டு எதையும் இந்த ஆண்டு செய்வீங்க. ஆனா மேஷத்துக்கு கொஞ்சம் எதையும் யோசிச்சு செய்யணும். ஏன்னா இப்ப 7.5 நடக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு குரு திருஷ்டி இருக்கு. இருந்தாலும் ஒரு ஜோதிட கூற்று உண்டு, உண்மையை சொல்கிறேன், அனைவரும் குறித்துக் கொள்ளுங்கள். மேஷம் விருச்சிகம் இந்த 2 ராசிக்கும் மெத்த அவதிகளை செய்திடுவார் கரியவன் எங்கிருப்பினும். கரியவன் தான் சனீஸ்வரன். ஏன்னா செவ்வாய்க்கு சனி கடுப்பாக, அப்போ சனி ஏதாவது ஒரு இடைஞ்சலை செய்யத்தான் பார்க்கும். அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பாரத பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி, அவருக்கு நல்ல பெயர், நல்ல புகழ் எல்லாமே இருக்கு, நல்ல ஆளுமை இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் டிமானிட்டைசேஷன் என்ற ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி, அப்ப அவருக்கு 7.5 ஓடிடுது. அதனால இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பண வரவு உண்டு, பழைய பாக்கிகள் வசூலாகும். சார் எனக்கு ரொம்ப நாளா பணம் கொடுத்த திரும்பி வரல, பணம் வரும். அடுத்தது குடும்பத்துல எவ்வளவு நாளா எதிர்கருத்தா இருந்தவங்க உங்கள்ட்ட இணங்கி சேருவாங்க. அதுக்கு நல்ல அனுசரணையான கிரகநிலை உண்டு. இல்லத்தில் இனிய சுப நிகழ்ச்சிகள் உறுதியாகும். சார் பெண்ணு கல்யாணம் பண்ண இருந்தேன், வரன் பார்த்துட்டு இருந்தேன், அதனால அமையல, இப்ப அதுக்கு சரியான காலகட்டம். சுப செலவுகளுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன். சுப செலவு, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு சுப செலவு, இல்ல ஒரு மனை வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கிறது சுப செலவு. அப்ப இந்த சுப செலவை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக அது அனுகூலமான பலன்களை, வேலை வாய்ப்பு உறுதியாகும். தொழிலதிபர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். தொழில் நல்ல, வியாபாரம் நல்ல நடக்கும். அத நல்ல என்கரேஜ் பண்ணீங்க. பணத்தை நல்லபடியாக சேர்த்து வச்சிருங்க, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்திருக்கனால இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பொருளுறவு, சொல்வாக்கு, செல்வாக்கு, சமுதாய அந்தஸ்து, வியாபார லாபம், பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்கள் பூர்த்தியாகுதல், எல்லாம் சூப்பர். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. காரணம் என்னன்னா, சில பேருக்கு அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தமான கோளாறுகள், இஎன்டி இன்ஃபெக்ஷன்ஸ், சைனஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்த வலியும் கண்டிப்பாக உண்டு. இல்ல பாதத்துல வலி வரும், பாத வலி, வாதச்சேட்டுகள், இந்த மாதிரி இதுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. நேரத்துக்கு சாப்பிட்டுறணும், நேரத்துக்கு தூங்கிடணும். அதுல நீங்க ரொம்ப கரெக்டா பக்காவா இருக்கும். மேஷராசிக்கு இந்த ஆண்டு நான் கொடுத்திருக்கிற ரேங்க் 4வது ரேங்க். 4வது ரேங்க். சுப பலன்கள். வெளியூர் போயிட்டு வருவீங்க,
சில பேர் தீர்த்த யாத்திரைகள் போவீர்கள், அதற்கு உண்டான நல்ல அனுசரியான பலன்கள் உண்டு. குடும்பத்தாரிடம் ஒற்றுமை ஏற்படும். சகோதரனும் மூத்த சகோதரனும் சில பேருக்கு சில பிணக்குகள் ஏற்படும். பிணக்குகள்னா மன வருத்தம் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்கு நீங்க அவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுங்க, அது நல்லது. வீண் வாதங்கள் வேண்டாம். அது பண்ணீங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும், மன வருத்தம் ஜாஸ்தி ஆகும். அது பார்த்துக்குங்க. கோயில் தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சுப செலவுகள் உண்டு. கல்யாணம், பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலம் உறுதியாகும். ரொம்ப நாளா விசா கிடைக்கல, பையன் வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கா, விசா கிடைக்கல, இப்ப விசா கிடைக்கும். அதுக்கு உண்டான அதிகாரம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். பொருள் வரவு உண்டு. சம்பள உயர்வு கிடைக்கும். ஆக தொழில் நல்ல ஸ்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி. இனிய கேளிக்கை வாடிக்கைகள்ல கலந்து கொள்வீங்க. வெளியூர் பிரயாணம் அதிகமா போவீங்க இந்த வருஷம், அது நல்லா இருக்கும். ரொம்ப நாளா பிதுராஜித சொத்துக்கள் விற்கல சார், எங்க அப்பா சொத்து கிடக்கு, எங்க தாத்தா சொத்து கிடக்கு, விற்காம அப்படியே பைசல் ஆகாம இருக்குன்னா அது இப்ப கரெக்டா பைசல் ஆகி நீங்க எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி குடும்பத்துல மற்ற எல்லாரோடையும் பேசி அதை சரி செய்து நீங்கள் சொத்தை உங்களாக்கி உங்களுடைய பங்கை வாங்கிக் கொள்வதற்கு இந்த ஆண்டு சரியான தருணம். அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க. மூத்தவர்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மேஷம் பொதுவா மேஷராசிக்கு கொஞ்சம் ப்ரைடானவங்க, பேசிக்கலி நல்லவங்க தான். நீங்க அது ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. தானா போய் எதுலையும் வாலண்டியரா இறங்க மாட்டீங்க. யாராவது உதவின்னு கேட்டா செய்வீங்க. அது மேஷராசியுடைய இயல்பு. எனக்கு என்ன தெரியும் அவன் கஷ்டப்படுறான்னு அப்படின்னு அவன் போய் கேட்டாங்க, அது ஒரு காரணம் தான். எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றது ஒரு இயற்கையான இதுதான். ஆனா உதவின்னு யாராவது கேட்டா கண்டிப்பா செய்வீங்க. அந்த மேன்மையான குணங்கள் மேஷராசிக்கு உதவும் குணம் உண்டு. அதே மாதிரி பிடிக்கலைன்னா சும்மா தயவுதாட்சியம் பார்க்க மாட்டீங்க. வேண்டாம்னா வேண்டாம், கட்டுனா இந்த வழவழ பிசினஸ் மேஷராசிக்காரர்கிட்ட இருக்காது. நீ எனக்கு வேணும் வேண்டாம் அதுல தெளிவா இருக்கும். அதான் நல்லது, வாழ்க்கையில கொண்டு செல்லும். எப்போதும் மனிதன் ஒரே மாதிரி இருக்கிறது யாராலையும் சாத்தியம் இல்லை. அதனால அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றமான ஆண்டு. செல்வ நிலை, பொருளாதாரம், பிசினஸ் முயற்சி வெற்றி, வியாபார மேன்மை, பொருள் லாபம், ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய இடம் பூமி வாங்குதல், வீடு வாங்காதவங்களுக்கு வீடு அமையும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பிள்ளைகள் கல்யாணம், வேலை வாய்ப்பு, கல்வி, என்னெல்லாம் அமையணும்னு இருக்கோ அதெல்லாம் கரெக்டா அமையும். அதற்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும். வங்கி லோன் எல்லாம் எதுவும் உங்களுக்கு எல்லா அரசாங்க சம்பந்தமான காரியங்களில் பூரணமாக வெற்றி கிடைக்கும். பூரணமாக வெற்றி கிடைக்கும். அப்ப என்ன சார் கவலை? எல்லாம் கிளீனா இருக்கும். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். உடல் நலம் மிக முக்கியம். உங்க இஷ்டத்துக்கு சார் நான் அங்க சாப்பிட்டேன் இங்க இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா உடல்நிலை கொஞ்சம் ஆட்டத்தான் செய்யும். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா வயிறு, இஎன்டி, கால் பாத வலிகள், கால்சியம் டெபிஷியன்சி ஏற்படணும். இஎன்டி இன்ஃபெக்ஷன்ஸ், காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அஜீரண கோளாறு சார், கண்டிப்பா வயிறு வச்சு செய்யும். வெளியில போய் சாப்பிட்றது, வெளியில தங்குறது, இதெல்லாம் மேக்சிமம் தவிர்த்துக்கொள்ளும். உறவுகள் நல்ல நாடி வருவாங்க. உற்றாரர்களோட உதவிகள் உண்டு. பூரணமான வெற்றிகள் உண்டு. திட்டமிட்டபடி எல்லாத்தையும் செயலாக்கம் செய்வீர்கள். கம்பெனியில வேலை பார்க்கிற முதலாளி பாசுடைய நல்ல ஆதரவும் அவங்கன்றது உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் ரேங்கும் கிடைக்கும். அதனால வெற்றி சூப்பரா இருக்கும். இந்த ஆண்டு மேஷத்துக்கு ரேங்க் 4 ஃபர்ஸ்ட் கிளாஸ். கவலைப்பட வேண்டும். உடல் நலத்தை மட்டும் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பேசுவதில் கவனம், பேசுவதில் கவனம். இது ரெண்டும் கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி உங்களுக்கு. இந்த ஆண்டு நீங்க போய் வர வேண்டிய கோவில் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவில். வியாழக்கிழமையில போய் காலையில 8 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு வஸ்திரம்
12 கார் வேஷ்டி, 12 முழம் வேஷ்டி, 6 முழம் துண்டு, 12 கார் வேஷ்டி, தாயாருக்கு 2 புடவை கொடுத்துட்டு உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி குடும்ப அர்ச்சனை செய்து விட்டு ஒரு 2 படி தயிர் சாதம், 2 படி தயிர் சாதம் வியாழக்கிழமை பத்மநாத சுவாமிக்கு நைவேத்தியம் போட்டு துளசி எல்லாம் போட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தயிர் சாதத்தை கோயிலே நிர்வாகத்துக்கு சொல்லி நீங்க கொஞ்சம் பிரசாதம் வாங்கிக்கிட்டு சன்னதி விநியோகம் செய்திடும். எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். ஏன்னா பாதச்சனி உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு பாக்குறாரு, எல்லாரும் தான் பாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் சனி அவர் வேலையை செய்து தான் செய்வார். அதுக்காக குரு பார்த்துட்டதுனால சனீஸ்வரன் பகவான் நம்மளை விட்டுருவார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நியாயமும் கிடையாது. அவர் வேலையை செய்வார். பாதச்சனி குரு கொஞ்சம் நகர்ந்தாரு, அதிசாரம் போவாரு அப்படின்னா அப்ப சனி அவர் வேலையை காமிப்பார். குரு பார்வையில் இல்லாத காலகட்டங்களில் சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் கெடுதல் காமிக்கத்தான் செய்யும். அதனால நீங்க சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஷூரிட்டி டாக்குமெண்ட் இதெல்லாம் யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க. லோனு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள். மிக கவனம். வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரலாம், ஸ்தல யாத்திரை போகலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, மனைவியுடன் இணக்கமான சூழல் உருவாகும், குடும்பத்தார் உங்களை நல்ல மெச்சுவார்கள், பதவி உயர்வு உண்டு, பாராட்டுகள் கிடைக்கும். உடல்நலம் மட்டும் கவனம், பேச்சில் நிதானம் தேவை. மேஷராசி டக்குன ஆக்ஷன், நீங்க உடனடியா டகான ஆக்ஷன்ல இறங்கிடுங்க. அப்படி இறங்கக்கூடாது. சமயோஜிதமாக யோசித்து காரியங்களை செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த ஆண்டு பூரண வெற்றி. திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கும். அழகா இருக்கும். கிளீன் ஸ்வீப், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல பொருளுறவு லாபங்கள் எல்லாமே உண்டாகும். இந்த ஆண்டு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியது ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, ப்ளூ சிப்ஸ், கொஞ்சம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயம் மற்ற வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல கணிசமான லாபங்கள் கிடைக்கும். ஆனா கரெக்டான நேரத்துல பயிர் செய்து கரெக்டான நேரத்துல சரக்குல வாங்கி கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் மழை காலநேரங்கள் மாறி பெய்யும். பருவநிலை மாற்றம் ஏற்படுவதால் கிரகங்களால நம்ம விதைக்கிறப்ப திடீர்னு மழை பெய்யுது, நல்லது. சார் நம்ம அறுவடை பண்றப்ப மழை பெய்யுதுன்னா கெட்டது. அதனால நமக்கு சில நஷ்டங்கள். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த கால நிலைகளை உத்தேசித்து நீங்க பருவ விதிகளை அமைத்துக் கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியம். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பத்மநாப சாமி மட்டும் போயிட்டு வாங்க. இனிய வாழ்வு அமையும். சுபம். வாழ்வு.